வணக்கங்க. இது அங்காளம்மன் சத்யா வீடியோ. அனைவருக்கும் இனிய இரவு வணக்கங்க. சில பேர் கேட்கலாம், அந்த மலையனூர் அங்காள பரமேஸ்வரி எப்போவுமே ஆவேச கோலத்தில் தான் இருப்பாங்களா? அந்த அம்மா எப்போவுமே ஆங்கார ரூபம் தானா? அந்த அம்மா உக்ர ரூபி தானா அப்படின்னு கேட்பாங்க. உண்மையில் அப்படி கிடையாதுங்க. அந்த அம்மா வந்துங்க ஒரு நாள் மட்டும்தான் அவங்க ரொம்ப உக்ரமாக இருப்பாங்க. மற்ற நாட்களில் அந்த அம்மா வாங்கி வந்த வரம் என்னென்னா, பூங்காவனத்தவளா, அமைதியா, புத்துருவா, அதாவது அங்காளம்மனா, அங்காள பரமேஸ்வரியா, மலையனூராலா ரொம்பவும் சாந்த தெய்வமாக வர மக்களுக்கு அமாவாசை நாட்களில் ரொம்ப அற்புதமாக அருள் புரிகிறாங்க. நிறைய பேர் லட்சக்கணக்கான மக்கள் நான் இந்த அமாவாசைக்கு வந்தால் அடுத்த அமாவாசைக்கு எனக்கு அதற்கான பலன் கிடச்சிது அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை 3 அமாவாசைக்கு தொடர்ந்து வந்தால் எனக்கு அதுக்கான பலன் கண்டிப்பாக கிடச்சிது சொல்லுவாங்க. ஆனால் ஒரு நாள் அந்த அம்மா உக்ரமாக இருக்கும்னா அது எந்த நாள்னாங்க, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், மயான சூறை. அப்போ மட்டும்தான் அந்த அம்மா அந்த சிலைக்கே அந்த தலைமுடி வச்சுருப்பாங்க பாருங்கள், தலைவிரி கோலமாக வரும். எல்லா தெய்வங்களுக்கும் அழகாக பின்னி ஜடை வச்சு அப்படி தான் வைப்பாங்க. நீங்கள் பார்த்துருக்கலாம் ஊர்வலம் வரும்போது. ஆனால் அன்றைக்கி அந்த அம்மா அங்காளி ரூபம் எடுத்து அந்த மயான சூறை அன்னைக்கு தலைவிரி கோலம் தான். அந்த முடியை கட்டவே கட்ட மாட்டாங்க. அந்த சிலைக்கே அப்படியே முட்டை கண் இருக்குங்க, கோடாலி பல் இருக்கும். அந்த தலைவிரி கோலமும் அப்படியே பயங்கர ஆவேசமாக வருங்க. நிறைய பலிகள் கொடுத்து தான் அந்த அம்மாவை சுடுகாட்டுக்கே அனுப்புவாங்க. அந்த டைமில் குறுக்கில் ஓடுறது, மறுக்கில் ஓடுறது, எதிரில் ஓடுறது அதெல்லாம் பண்ணவே கூடாதுங்க அந்த நாளில்.